வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெயில் பயங்கரமாக இருக்குங்க எங்கள் ஊரில். உங்கள் ஊரில் எப்படி இருக்குது? எல்லாம் சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எந்த நூற்றாண்டிலையுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க. ஆண்கள் மாதிரி ஈக்குவலாக சமமாக ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் இல்லாமல் என்னைக்கு நடைமுறைக்கு வருதோ அப்போ தாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இப்போதைக்கு இல்லை இல்லை இல்லை. எல்லாத்துலேயும் இடஒதுக்கீடு இருக்குங்கிறாங்க, 30% பெண்களுக்கு இடம் இருக்குன்றாங்க. எதுலேயுமே பாதுகாப்பு இல்லை, சம உரிமை இல்லை. பெண்கள் தாழ்த்தப்பட்டு தான் இருக்கிறாங்க, விதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க, அடிமைப்படுத்தப்பட்டு தான் இருக்கிறாங்க. நாடு முழுக்கவே பெண்களுக்கு அவமரியாதையும் அட்டூழியமும் வன்முறையும் 5 வயசுலேருந்து 50 வயசு வரைக்குமே பாதுகாப்பு இல்லைங்க. பிறந்த குழந்தையிலேருந்து வயதான முதியவர் வரைக்குமே பாதுகாப்பு இல்லை. அதாவது எந்தெந்த வகையில் வக்ரமாக இருக்கணுமோ அந்தந்த வகையில் வக்ரமாக தாக்கப்படுறாங்க. ஒரு தாலி சரடுக்கு மகத்துவமானது தாலி, அதை கூட சுதந்திரமாக போட்டுட்டு போக முடியல, தாலியை பறிச்சிடுறாங்க. சங்கிலி பறிமுதல் நிறைய நடக்குது. கூட்டத்துலலாம் அடிக்கிறாங்க, தனியாக போகிறவங்கள அடிக்கிறாங்க. அதாவது வண்டியிலேருந்து மட்டான இழுத்துக்கிற தள்ளி விட்டு அறுத்து எடுத்துகிட்டு ஓடியே போயிடுறாங்க. போலீஸ் தேங்குதுங்க, அவ்வளோதான். இதுதான் அதிர்ஷ்டம் உள்ளவங்களுக்கு கிடைக்கும், இல்லாதவங்களுக்கு போய் கோர்ட்டில் போய் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துட்டு போய் பார்க்க வேண்டியது தான் வேலை. 100ல் ஒருத்தருக்கு தாங்க கிடைக்குது. திருப்பி திருடனை கண்டுபிடிச்சி அந்த நகையை வீட்டுக்கு கொடுக்க ஒரு 100% பெண்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா நான் ஒருத்தருக்கு தாங்க நீதி கிடைக்கிது. மற்ற 99% அநீதி தாங்க கிடைக்குது. பெண்களை போதைப் பொருளாகவும் அழகு சாதன பொருட்களாகவும் தான் பெண்களை பார்க்குறாங்களே தவிர தெய்வமாக பயபக்தியோட மரியாதையோட அன்போட பாசத்தோட ஒரு தாய்ங்கிற மரியாதை கொடுத்து ஒரு பெண்ணுங்கிற புனிதமான உறவு கொடுத்து யாருமே மதிக்கிறதில்லை. அதாவது அது வீட்டில் வளர்ந்து 20-25 வயசு வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறது தாங்க அது வாழ்க்கை. அதுக்கப்புறம்லாம் அது வாழ்க்கை எப்படி போகுது, எந்த நிலைமைக்கு தள்ளப்படுதுங்கிறது அதை கேட்டால் மட்டும்தான் தெரியும். அந்த பெண்ணை கேட்டால் மட்டும்தான் தெரியும். அதுங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வாழ்க்கையில் எல்லாமே ஒன்று கூடி இருந்தால் தான் நல்லா நடக்கும். அதனால் பெண்களுக்கு 75% பாதுகாப்பு இல்லை. அது உன்னதமான கருத்து. என்னன்னு கேட்டிங்கன்னா, அது டூப்ளிகேட்டாக தங்கமானு கூட தெரியாது, ஆனால் இருக்கிறத அறுத்துருவாங்க. டூப்ளிகேட்டாக இருந்தால் கம்முன்னு கேஸ் ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் கேஸ் கொடுக்காத தாய்மார்களோ பெண்களோ போயிடுறாங்க. தங்கமாக இருக்கிறவங்க ஐயோ சிறுக சேமித்து சீட்டு கட்டி உடனே வாங்கி நகை வாங்கி போட்டுக்கிட்டேன், இந்த மாதிரி திருடன் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு வாழ்வாழ்வான்னு கத்துவாங்க. கற்றுன அப்புறம் கூட்டம் கூட அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டு எழுதி கொடுத்துட்டு வருவாங்க. போய் இந்த ஒரு வாரம் கழிச்சு வாங்க, 10 நாள் கழிச்சு வாங்க, திருடனை கண்டுபிடிச்சிட்டோம், உங்களுக்கு ஃபோன் நம்பரும் கொடுத்துருப்பாங்க, ஃபோன் பண்ணுறோம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒன்றுமே நடக்காது. சில பேருக்கு 100ல் ஒருத்தருக்கு தாங்க அது நடக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் ராமம் தான். கண்டுபிடிக்க முடியல. போலீஸும் மனிதர்கள் தானே, அவங்க வாங்குகிற சம்பளத்துக்கு ஏதோ உழைக்கிறாங்க. திருடன் எங்கே இருக்கான்னு யாராவது குழு கொடுத்தாங்கன்னா கண்டுபிடிச்சி கொண்டாந்து மக்கள்கிட்ட சேர்த்து வாங்கி அவங்க பணத்தை வாங்கி கொடுப்பாங்க. யாருக்குமே நேர்மை வேணுங்க. நேர்மையாக இருந்தால் எந்த ஊழலுமே நடக்காது. நேர்மையே இல்லை. எந்த துறை எடுத்துக்கிட்டிங்கனாலும் நேர்மையே கிடையாது. நேர்மை, நியாயம், நீதியெல்லாம் மறைஞ்சு போச்சு. அதர்மம், அட்டூழியம், வன்முறை இதெல்லாம் தலை தூக்கி இருக்கிறதுனால தான் அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சுங்க. எப்போ என்ன நடக்கும்னு எதுவுமே நம்ம கையில் இல்லை. யாருக்கிட்டேயுமே நம்பிக்கை இல்லை. ஒரு பேக்கில் வெறும் பேக்காக பணம் இருக்கான்னு கூட தெரியாது. ஹேண்ட்பேக்கை பிடிங்கி எடுத்துகிட்டு போயிடுறாங்க.
அது சென்னையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நடக்குதுங்க. சென்னையில் தான் அதிகமாக நடக்குது இந்த வழிப்பறி கொள்ளையெல்லாம். அதே போல் கிராமத்துலேயும் திருடர்கள் எங்கே நிற்கிறாங்க, எந்த மரத்தடியில் நிற்கிறாங்க, ஹெல்மெட் போட்டிருக்காங்களா, முகமூடி போட்டிருக்காங்களா, அந்த டைம் அதாவது லேடிஸ் தனிமையில் போகும்போது கழுத்தில் செயினை பார்த்துட்டாங்கன்னா அப்படியே முகமூடி எடுத்து க்ளவுஸை வந்து முன்னாடி மாஸ்க் வந்து முன்னாடி அதுங்க கொஞ்சம் தூரம் போகும்போது முன்னாடி மாட்டிக்கிறாங்க. பட்டுன்னு அறுத்து அந்த லேடிஸையும் கீழே தள்ளி வண்டியோடு தள்ளுறாங்க. நடந்து போனாலும் கீழே தள்ளுறாங்க. தள்ளி டப்புன்னு அறுத்துக்கிட்டு ஒருத்தர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். எடுத்துகிட்டு போயிடுறாங்க. கற்றுனதுக்கப்புறம் அவன் எந்த திசையை நோக்கி போனான், யார் எப்படி இருந்தான், எதுவுமே கிடையாது. வண்டி நம்பர் தெரியுமா, அது விழுந்து எந்திரிக்கிறதுக்குள்ள அவன் பகையாக போயிடுறான். அப்புறம் எங்கே அந்த அம்மா வண்டி நம்பர்லாம் பார்க்குற அந்த இடத்துல ஆள் அரவமே இருக்காது. இந்த மாதிரி நிறைய வன்முறைகள் நடக்குது. யாருமே பார்க்குறவங்க சில பேர் ஐயோ நமக்கே வம்புன்னு கூட சில பேர் என்ன பண்ணுறாங்க, நமக்கு வேண்டாம், அந்த வம்பு வேண்டாம், நம்ம ஒதுங்கி போயிடுவோம்னு பார்த்தும் பார்க்காத மாதிரி உள்ளே போகிறது. அந்த ரிதன்யாயத்தில் அப்படி தானே நடந்தது. ஒரு மரத்தடியில் நின்று அந்த பொண்ணு அழுதுகிட்டே அவங்க யாருக்கோ அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கோ ஃபோன் பண்ணும்போது அந்த பொண்ணு ரொம்ப நாளையாக அழுதுட்டு போய் கேளுமான்னு ஒரு ஹஸ்பண்ட் வந்து பக்கத்தில் உள்ள வீட்டில் சொன்னதுக்கு, ஐயோ அது ரொம்ப நாளையாக அழுதுட்டுருக்கு, என்ன ஃபேமிலி ப்ராப்ளம்னு தெரியல, நம்ம போய் இதில் ஏங்க தலையிடணும்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டு உள்ளே போயிட்டாங்க. அப்போ கேட்டு ஏதாவது தெரிஞ்சுட்டா கூட அவங்க ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கலாம், இல்லை உங்கள் செல் நம்பரை கொடுமா நான் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கலாம். ஏதோ என்ன நடக்குது எதுன்னு பார்த்துருக்கலாம். ஒன்றுமே இல்லை. அந்தமாரி சில பேர் வம்பு வேண்டாம், நாமளே 5க்கு 3க்கும் கஷ்டப்படுறோம், இதில் தலையிட்டு நமக்கு ஏதாவது ஸ்டேஷன் போகிற மாதிரி ஆகிட போகுது, போலீஸ் வந்து நம்மளை விசாரிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு என்னன்னு பாதி பேர் ஒதுங்குறவங்க இருக்காங்க. நாட்டில் நல்ல மனுஷங்களாக எல்லோரும் மாறினாங்கனாலே இந்த மாதிரி வழிப்பறி கொலை கற்பழிப்பு எதுவுமே நடக்காமல் இருக்குங்க. ஆனால் அதெல்லாம் இப்போ பயங்கரமாக ஈஸியாக சர்வசாதாரணமாக நடந்துகிட்ருக்கு. அது இதில் பாதிக்கப்படுறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா லேடிஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ் தான். வயதான மூதாட்டியை தனியாக வீட்டில் இருந்தாங்க, அவங்க ஒரு பென்ஷன் வாங்குறாங்க, அவங்க கொஞ்சம் பணம் வச்சுருக்காங்க, பவுன் வச்சுருக்காங்கன்னா அதை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ண வேண்டியது. ஃபாலோ பண்ணிவிட்டு வீட்டை கதவை தட்டி டப்புன்னு உள்ளே போயிட்டு வாயில் துணியை வச்சு திணிச்சு அந்த அம்மாவை கட்டி போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு ஓடிடுறாங்க. யார் என்னங்கிறது கிடையாது. அந்த அம்மா வீட்டில் சிசிடிவி கேமரா வச்சுருந்தாலுமே அந்த ஆள் எந்த ஊர் என்ன தேசத்தில் இருக்காங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஒரு 6 மாதம் 1 வருஷம் பேசி இழுத்துட்டே போகும். அந்தமாரி எல்லா துறைகளிலும் கிடுன்னு எல்லாத்தையும் முடித்தாங்கனாக்கா வாங்குகிற சம்பளத்துக்கு உண்மையாக உழைச்சாங்கன்னா நேர்மை ஓரளவுக்கு, நியாயம் நீதி ஓரளவுக்கு நல்லபடியாக நடக்கும். எங்கள் யாருக்கிட்டையும் நியாயம் இல்லை, நீதி இல்லை, நல்ல மனசாட்சி இருக்கணுங்க எல்லாருக்குமே. மனசாட்சிங்கிறத மறந்துடுறாங்க, மனசாட்சியை அடகு வச்சிடுறாங்க. மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? இல்லை, சுயநலமாக இருக்குது. மனசாட்சிங்கிறது சுயநலத்துக்கு மட்டும்தான் இருக்குது, பொதுமக்கள்கிட்ட இல்லை. அது இருந்ததுன்னா யாருக்குமே இந்த மாதிரி கொடூர செயல்கள்லாம் நடக்காது. இயற்கை நிறைய பேரை அழிக்குது, அதை தடுக்க முடியாது. மலைச்சரிவு, விபத்து, சுனாமி, நிலநடுக்கம் இதெல்லாம் இயற்கைங்க. இதெல்லாம் நடந்தே தீரும். அது வந்து முன்னெச்சரிக்கையாக எதுவுமே பண்ணிக்க முடியாத அந்த சூழ்நிலையில் உள்ள இடத்துல மக்கள் அழிஞ்சு போயிடுறாங்க. அது இயற்கையாக போகிறாங்க. செயற்கையாக நடக்கிறது அந்த இயற்கையை விட பல மடங்கு பெருசாக நடக்குதுங்க. இதெல்லாம் எப்போ மாறும்? காலம் விரைவாக போயிட்டுருக்குங்க. வாழறது கொஞ்சம் காலமாக இருக்குது. எல்லோரும் நல்லபடியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, நல்ல செயல்களை செய்யுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.